Wow. Hey guys, how you all? So ரொம்ப ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் நம்ம இந்த ஒரு வீடியோ போடுறோம். பட் என்ன இது வந்து ஒரு ரொம்பவே மெமரபிளான ஒரு வர்த்தான ட்ரிப் எங்களுக்கு. ஸோ இது ஒரு ஒன் டே பிக்னிக் பெங்களூர்லேருந்து 60 கிலோமீட்டர்ஸில் நாங்கள் போன ஒரு பிக்னிக் தான் இது. ஸோ இதில் என்னென்னா ஒரு லாங் பைக் ரைட், சின்னதாக ஒரு ட்ரெக், அப்புறம் குக்கிங், ஃபஸ்ட் டைம் அவுட்டோர் குக்கிங் பண்ணோம் ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்பவே ஃபேமஸான நந்தில்ஸ் கிட்ட தான் போனோம். நந்தில்ஸ்லேருந்து பின்னாடி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ். ஸோ நந்தில்ஸ்க்கு என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு இப்படி எதிரில் தெரிகிற மலை தான் நந்தில்ஸ். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கிட்ட போனீங்கன்னா ஃபுல் வியூ உங்களுக்கு நந்தில்ஸ் அது கிடைக்கும். ஸோ அதை நான் இப்படியே காட்டிடுறேன். ஸோ இந்த நந்தில்ஸ்க்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரு ரோடு போகும். ஸோ இந்த ரோட்டில் போனால் தான் உங்களுக்கு நந்தில்ஸ் கூட ரீச் ஆக முடியும். ஸோ இந்த ஒரு ரோடு மூலயமா டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் நந்தில்ஸ் மவுண்டன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ரெசார்ட் எல்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ஸோ மான்சூனில் விண்டரில் இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரொம்பவே வர்த்தாக இருக்கும். ஏன்னா பெங்களூர் பக்கத்தில் இது வந்துட்டு ஏதோ செக்மங்களூரோ இல்லை நம்ம சைடு பொள்ளாச்சி சைடோ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரைட் ரோடு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நந்தில்ஸ் மேலே போகிற வழி. ஸோ அது இல்லாமல் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இதே ரூட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகும். இல்லை இதை தாண்டி போனீங்கன்னா இன்னொரு மெயின் ரோடு வரும். ஸோ எப்படியான இந்த ஒரு இடத்துக்கு ரீச் ஆகலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு தப்பாக போனதில் நாங்கள் இந்த ஆஃப் ரோட்லேயே ஃபஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ இதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா தான் இந்த ஒரு லேக்குக்கு நீங்கள் போய் ரீச் ஆவீங்க. இந்த நந்தில் சரௌண்டிங் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிரேப்ஸ் ஃபார்மிங் தான் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே கூட ரைட்டில் கிரேப்ஸ் ஃபார்மிங் தான். இன்னும் நாங்கள் மேலே நடந்து போகிற வழியில் கூட நிறைய கிரேப்ஸ் தோட்டம் தான் வரும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எங்கேயாச்சும் உங்களோட பைக் பார்க் பண்ணணும். ஸோ இந்த லேக்கே ஒரு வர்த்தான லேக் தான். நீங்கள் வேணும்னா இங்கேயே கூட உங்களோட குக்கிங் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நாங்கள் எங்களோட ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ முன்னாடி தெரிகிற மலைக்கு கொஞ்சம் அடிவாரத்துக்கிட்ட தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும்னு நம்பி தான் போகிறோம். ஏன்னா அது வந்துட்டு ஒரு சீசனல் ஃபால்ஸ். ஸோ எப்போயுமேலாம் தண்ணி இருக்காது. ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக அங்கேருந்து தண்ணி வரும். ஸோ லாஸ்ட்டு 1 வீக்கில் ட்வைஸ் மழை பெஞ்சிச்சு. ஸோ அதை நம்பி தான் நாங்களும் போயிட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே கிரேப்ஸ் தான், பட் க்ரீன் கலரில் இருக்குது. இன்னமும் ரா கண்டிஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு விசிபிளாக இருக்காது. ரொம்பவே ஈஸி ட்ரெக் தான். நார்மல் மாட்ரேட்டெல்லாம் கூட இல்லை, ரொம்பவே ஈஸியான ட்ரெக் இது வந்து. ஸோ குழந்தைங்களே கூட ட்ராவல் பண்ணலாம். மேக்ஸிமம் 15 to 20 மினிட்ஸ் எடுக்கும். நீங்கள் டயர்ட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு உங்களோட டெஸ்டினேஷனை ரீச் ஆகிடுவோம். ஸோ இந்த ஒரு மலை வந்துட்டு சின்னதாக ஒரு மலை. ஸோ இதை தாண்டிட்டா போதும். இதுக்கப்புறம் ரோடு எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ இது மட்டும்தான் ரிஸ்கி. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிகிற இந்த ஒரு வழியை நீங்கள் தாண்டி ஒரு 2 to 3 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு ஃப்ளாட்டான பாறை வந்துடும். ஸோ இங்கேருந்து வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டான ஒரு வழி தான் இருக்கும். பட் நீங்கள் போகிற ரூட்டை கொஞ்சம் உஷாராக கவனிச்சுட்டே வாங்க. ஏன்னா ரிட்டன் வரும்போது ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா எல்லா பாதையும் ரிட்டன் போகிற வழி மாதிரி தான் தெரியும். எல்லாமே கீழே தான் போய் ரீச் ஆகும். பட் ஸ்டில் சிலது சுற்றி போகும்போது நீங்கள் கீழே இறங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுவீங்க. அதனால் லேட் நைட் ஆச்சுன்னா இன்னும் டேஞ்சராக இருக்கும். அந்த ஒரு தூரத்தில் தெரிகிற வீடு நீங்கள் கண்ணில் பட்டுடுச்சுன்னா நீங்கள் கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் போய்ட்டுருக்கிறதா அர்த்தம். ஸோ அந்த கரெக்டாக வீட்டில் இருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா இப்படி ஒரு ரோடு கிடைக்கும். ரைட் சைடு ஃபுல்லாகவே யூக்கலிப்டஸ் ட்ரீயாக இருக்கும். லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே பிளேன் கிரவுண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கேயே கூட பான்ஃபயர் எல்லாம் பண்ணலாம், இல்லை குக்கிங் இங்கேயே கூட பண்ணலாம். பட் நாங்கள் போய்ட்டுருக்க இடத்துல வந்துட்டு கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஏன்னா சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால் இருக்கும். ஸோ அந்த தண்ணிக்கு ஓரமாக பண்ணால் இன்னும் கொஞ்சம் வியூ நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ அந்த மலையில் ஈரமாக தெரியுறது எல்லாமே மழைக்கு அந்த தண்ணி தான். ஸோ இப்போது வாட்டர் இல்லை, பட் ஸ்டில் கொஞ்சம் வெட்னஸ் இருக்குது. ஸோ இதை நம்பி தான் நாங்கள் தண்ணி இருக்கோம்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதான் நம்மளோட டெஸ்டினேஷன். ஸோ இங்கே தான் நாங்கள் குக்கிங் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் சின்னதாக. அது எந்தளவுக்கு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு தெரியலை. பட் ஸ்டில் முடிஞ்ச அளவுக்கு இப்போது இருக்கிற கிளைமேட்டுக்கு குளிக்கிற மாதிரியெல்லாம் பிளான் இல்லை. பட் ஜஸ்ட் இந்த ஒரு நேச்சுரலாக போயின்னு இருக்க தண்ணி பக்கத்தில் குக்கிங் பண்ணணும்னு ஆசை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரன்னிங் வாட்டர் பக்கத்தில் அடுப்பு மூட்டி சமைக்கணும்னு ஆசை. ஒன்ஸ் உங்களுக்கு காட்டுற மாதிரி. அங்கேருந்து வந்தால் இதுதான் அந்த ரன்னிங் வாட்டர். ஸோ ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக மலையிலேருந்து தண்ணி இறங்கிட்டுருக்கேன். இதுதான் ஸோ தண்ணி. ஸோ பாருங்கள், இங்கே தான் எங்கேயாச்சும் நம்ம சமைக்க போகிறோம் இப்போது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் கட்டுற பாருங்க, அதுதான் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அதான் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அங்கே தான் ஆக்சுவலாக வாட்டர் ஃபால்ஸு. பட் இப்போதைக்கு அங்கே தண்ணி ஊற்றலை. நார்மலாக அங்கே ரொம்ப தண்ணி ஊற்றும். அப்படியே மேலெல்லாம் உங்களுக்கு தெரியும், மழை தண்ணிக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டுருக்கோம்.
அவர் சிரிச்சினே வந்து அந்த மரத்தை தட்டுறாரு. கடாயை வச்சு தான் முடிவு பண்ணோம். இந்த கடை நம்ம வீட்லயே ஆடும். அது வேற கடை. ஒரு 2 கற்பூரம் தான். கற்பூரம் அதில் வச்சு பிரச்சனை போ. இந்த ரவுண்ட் எல்லாம் இருந்துச்சு. சாப்பிட்டேன், அதான் வழியில் பார்த்து வந்தேன். எங்கே அந்த செக்ஷன் இல்லை, இங்கே இருந்துச்சு. மேட்சஸ் துணி போகலாம். கட்டைங்க கொடுத்துருக்கேன். மொபைல் விழுந்தாலும் இது மேலே விட்டோம். குழி தண்ணி ஊற்றிக்க பரவாயில்ல கொஞ்சம். இல்லை இல்லை, இதே எடு பரவாயில்ல. guys, phone கொடுங்க guys, இந்த phone யூஸ் பண்ணுங்க guys. Yes. அவர் போட்டோ பிடிக்க ஆகுது. இது அந்த இயந்திரம் அந்த கல் ஏற்றலாம். அது ஆடினே இது. அனல் ஹெவியாக இருக்குது, அதுக்கு தான். சரி, ஓகே. guys, அது மேலே இருக்கிற பாருங்க. இது மேலேவா? இல்லை, சரி வை, எப்படி ஒன்று. அதோ அது அடியில் போட்டுடலாம். அதோ எது போட்டா? உன் பேண்ட், என் பேண்ட் இல்லை. பரவாயில்ல. இதுவும் மேலே போட்டு. இல்லை இல்லை, கரெக்டாக. அது யாருன்னா உட்காரத்துக்கு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே உட்காந்துக்கிறீங்களா? கொஞ்சம் குக்கிங்கில் இருந்து பிரேக் எடுத்துகிட்டு சாப்பிட இலை தேடி வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் எல்லாமே நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாழை இலை இல்லை இங்கே கிடைக்கிற இலையிலே குக்கிங் பண்ணலான்னு இருந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ முன்னாடியே கலெக்ட் பண்ணியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டோம். இந்த இலை ஓரளவுக்கு ஓகேவாக தருது, பட் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ வீட்டிலேருந்து லேட்டாக கிளம்புனதால நாங்கள் வந்துட்டு குக்கிங் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையுமே அங்கேயே மேரினேட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு சிக்கனில் நாங்கள் போட வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வீட்லேயே போட்டு மேரினேட் பண்ணி தான் பேக்கெட் எடுத்துன்னு இங்கே வந்தோம்.
தண்ணி சவுண்டு. ஓகே டன். அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்காக தான் நம்ம வந்தோம். பட் என்னென்னா இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்துட்டு தண்ணி இல்லை. பட் ஸ்டில் வியூ இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் குளிக்கவும் முடியாது தண்ணியே வந்தால் கூட. ஜஸ்ட்டு பேக்ரவுண்டுக்கு தான் செட்டாக இருக்குமே தவிர மற்றபடி யூஸாக இருக்காது. பட் இங்கே நான் தண்ணியே வரலனாலும் ஆல்ரெடி வந்த தண்ணியில் எப்படி இங்கே இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். வியூ மொத்தமாகவே கல், ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் இது. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அந்த இடத்துல குக்கிங் பண்ணிகிட்ருந்தோம். அங்கே தான் எக்ஸாக்டாக அங்கே தான் குக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம குக்கிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ தண்ணி பார்த்தவங்களுக்கே தெரியும். வாவ், ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸோ இது வந்துட்டு பெங்களூர்லேருந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நந்தி ஹில்ஸுக்கு பின்னாடி ஒரு வில்லேஜ், ரிமோட் வில்லேஜ் தான், ஈஸியாக வர்ற மாதிரி இதில். ஸோ லொக்கேஷன் இருந்தால் கூட ஒரு 4-5 ரூட் காட்டும். ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ லோக்கல் சப்போர்ட் இல்லாமல் இந்த இடத்துக்கு வர்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். ஓகே, செம்மையாக இருக்குது பாருங்க. வாவ், செம்ம கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸோ இங்கேருந்து இது, ஸோ அந்த இடத்துல தண்ணி ஊற்றும். அதுக்கு மேலே மறுபடி இன்னும் அந்த லாஸ்ட்டு மலை எங்கே இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு 3-4 லெவலில் சின்ன வாட்டர் ஃபால்ஸை தாண்டி உங்களுக்கு அதுக்கப்புறமா கூட ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பட் அது ரொம்ப ரிஸ்கி. ஆல்ரெடி ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி ஒரு டெத் ஆனதால் தான் இங்கே வந்துட்டு ட்ரெக்கிங் பண்ணுறதை கொஞ்சம் பேன் பண்ணாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆனாங்க. பட் ஸ்டில் இப்போ வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை. பட் ரொம்பவே அன்சேஃபான இடம். ஏன்னா நிறைய பேர் ஆல்கஹாலெல்லாம் கன்சியூம் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். அந்த கல் தான் இது. சரி, ஓகே. வாங்க மாட்டாங்க, நான் கீழே சாப்பிட்டுக்கோ. அப்படியே கொஞ்சம் கூட வழி மாதிரி போட்டு போல இல்லைம்மா. நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். நம்ம கூட ஒரு அப்படிதான் மேலே போயிட்டு எப்படியோ சுற்றின்னு வெளியே வரணும். வண்டி நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகும். ஜஸ்ட் எப்படி இருக்கு சொல்லாங்க ரிவ்யூ கேமரா பார்த்து. தண்ணி குடிக்கிற தண்ணி தொண்டை கட்டி இது வராது நேச்சரை விட்டுறலாம். எலும்பு விடணும் மாமா.
ஆனால் சாப்பிட்றதுக்கு அது ஒரு ஸ்பாட் நல்லா இருக்குது பாருங்க. இதோடு நம்ம ஜேர்னியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் கம்ப்ளீட் அவுட்டோர் குக்கிங் பண்ணலான்னு இருக்கோம். அதாவது ஆனியன் கட்டிங்லேருந்து ரைஸ் குக்கிங் வரைக்கும் எல்லாமே வெளியே வச்சு பண்ணி ஒரு கம்ப்ளீட் வீடியோ வித் ரெசிபி போடலான்னு இருக்கோம். ஸோ நீங்களும் பெங்களூரில் இருந்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே ஒர்த்தான பிளேஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.